27/7/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி இதுக்குண்டான ஒரு கேரளா டியர் லாட்டரியோடைய கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நேற்றைக்கு நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். 26ஆம் தேதி பாருங்கள், ஆல் போர்டு நம்ம என்ன கொடுத்தோம், 4, 8, 6ன்னு கொடுத்தோம். 3 நம்பருமே நம்மளுக்கு வெற்றிகரமாக பாஸ் ஆகிருக்குது. பாருங்கள், 1 மணிக்கு வந்து 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்குது, 6 மணிக்கு 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்குது, 8 மணிக்கு பாருங்கள் 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு. சரிங்களா? 6க்கு பவர் 1 கொடுத்தோம், 1 வந்துட்டு நமக்கு 6 மணிக்கு வந்துருக்குது. 8க்கு பவர் 3 கொடுத்துருக்கோம், ஆனால் 3 வரல. 4க்கு பவர் 9 கொடுத்துருந்தோம், 9 வந்து 1 மணிக்கு வந்துருக்குது. சரிங்களா? இதுலேருந்து 3 டிஜிட்டலில் வந்து 2 டிஜிட்டலில் வந்துட்டு நமக்கு அவ்வளோவா ஒன்றும் பாஸ் ஆகிருக்காது. காரணம் மாறி மாறி வந்திருக்குது. 4 1ங்கிற நம்பர் மட்டும் வந்திருக்கும். பாக்ஸ்லேயும் 4 1ங்கிற நம்பர் மட்டும் வந்திருக்கும். சரிங்களா? ஆனால் நம்ம 3 நம்பரு வின்னிங் ஆகிருக்குது. சரிங்களா? நாளைக்கு உண்டான கொஸ்டின் பார்த்துடலாம். 27ஆம் தேதி ஆல் போர்டு. அதுக்கு முன்னாடி பாருங்கள், 1 மணி டியர் 8610575149. இது எதுக்குன்னா 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர் 4 ஷோ நம்ம எடுக்கிறோம். புக்கிங் எடுக்கிறோம். சரிங்களா? புக்கிங் போடுறவங்க, டிக்கெட் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிவிடுவோம். அமௌண்ட்லாம் என்னங்கிறத சென்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிக்கெட் போடுறதுக்கு மட்டும், டிக்கெட் புக்கிங் ஒன்லி. சரிங்களா? அதே மாதிரி நாளைக்கு வந்து ஆல் போர்டில் வந்துட்டு எனக்கு 8, 2, 5ன்னு இருக்குது. திரும்பவும் ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது சில நம்பர்கள். சரிங்களா? அதனால் நாளைக்கும் இந்த மாதிரி வரலாம். 8க்கு பவர் 3, 2க்கு பவர் 7, 5க்கு பவர் 0. இதுலேருந்து நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஏபிபிசி அதே மாதிரி ஆல் போர்டு வைக்கும்போது 8 வச்சிங்கன்னா 3 வைங்க, 2 வச்சிங்கன்னா 7 வைங்க, 5 வச்சிங்கன்னா 0 வைங்க. அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒன்று பவரில் வரும், இல்லை டைரெக்டாக வரும். அதுக்காக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 82, 52, 58, 37, 70, 03, 87, 57, 72ங்கிற ஒரு 9 செட்டு எப்போதும் போலயே. சரிங்களா? இதுலேருந்து நாளைக்கு 2 அல்லது 3 கண்டிப்பாக பாஸ் ஆகும். 1 மணிக்கோ 6 மணிக்கோ 8 மணிக்கோ உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏதாவது நான் கொடுத்த நம்பர் வந்தால் கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வைங்க. ரொட்டேட்னா 82ன்னு இருக்கா, 82ன்னு இருக்கா, 28 ஒன்று வைங்க, 82 வைங்க, 28 வைங்க. அதே மாதிரி 52, 25. சரிங்களா? 58, 85, 37, 73 இந்த மாதிரி இதுதான் ரொட்டேட். சரிங்களா? ஆல் போர்டு ஏபிபிசி ஏசி அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொட்டேட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா நீங்கள் 82ன்னு போடும்போது 28ன்னு வந்தாலும் அடிச்சிடும். சரிங்களா? ஆல் போர்டுக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த 82 இல்லை 28 அந்த மாதிரி வந்துச்சுன்னா அடிச்சிடும். அதே மாதிரி தான் கீழே உள்ள நம்பருக்கும் ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. எப்போதுமே நான் கொடுக்குற நம்பர் ரொட்டேட் பண்ணி போடுங்க. அப்போ தான் ஒரு அருமையான வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் பாக்ஸு தான். சரிங்களா? 825, 370, 820, 375, 875, 320 அப்படிங்கிற ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். இதிலேருந்து உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய தனிப்பட்ட கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதோடு நான் கொடுத்த கெஸ்ஸிங்கும் கொஞ்சம் ஒத்து வந்தால் அதை ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? ஒன்று பாக்ஸாக போடுங்க, இல்லை மாற்றி மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணுங்கள். நான் பாக்ஸுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா? உங்கள் கணிப்பில் நல்லா ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருந்தால் மட்டும் 2D 3D ப்ளே பண்ணுங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு 2 நம்பராவது நம்மளுக்கு பாஸ் ஆகும். பவர் நம்பரும் வரும். சரிங்களா? அதனால் வந்துட்டு நீங்கள் நம்பி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் போடலாம். ஏன்னா டெய்லி நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும் ஆல் போர்டு எந்த அளவுக்கு நம்ம கொடுப்போம்னு சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு கரெக்டாக பாஸ் ஆகும். பார்த்து அந்த ஷோக்கு பார்த்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? எம்சி நம்பர்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள். அப்போ தான் கண்டிப்பாக ஒரு வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? அது மாதிரி டிக்கெட் போடுறவங்க இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க. டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ண பிறகு டிக்கெட் போட்டுக்கலாம் நீங்கள். சரிங்களா? அதேமாதிரி புதுசாக நண்பர்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனே பார்த்துக்கலாம். இல்லைன்னா யூடியூப்பில் போய் தேட வேண்டியது வரும். அதேமாதிரி நம்மளுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருக்குன்னா தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? நம்ம வீடியோவை அதேமாதிரி என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. அதேமாதிரி எப்போவுமே நம்ம ஆல் போர்டு நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆல் போர்டு நம்பரும் ஒரே மாதிரி வந்தாலும் அன்றைக்கி அந்த நம்பர் கண்டிப்பாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். டியரை பொறுத்த வரைக்கும் நேற்று கொடுத்த நம்பரே நீங்கள் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம். அதே நம்பர் திரும்பவும் நாளைக்கு வரலாம். அதனால தான் அந்த மாதிரி பேட்டர்ன் காட்டும் எனக்கு. அதனால் வந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டியரை ஃபாலோயிங் நம்பர் தான். அப்படி தொடர்ந்து ஒரு ஷோவில் வந்துச்சுன்னா அடுத்த ஷோக்கு அப்படி வரும். அது டெய்லி இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதே மாதிரி நான் கொடுக்குறேன். சரிங்களா? பாருங்கள். நாளைக்கு ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.